வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரில வந்து நம்மளோட கோல்ஸ் என்ன? இந்த சேனல்ல இதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாரி கன்டென்ட் வரப்போகுது இந்த பிப்ரவரி மாசத்துல அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஒவ்வொரு நாளைக்குமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் ஒரு கோடிங் டாபிக் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து அந்த லெசன வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸுமே வந்து பார்க்க போறோம். அத தாண்டி வேற என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரியாக்ட்லயும் சரி, ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் சரி, இந்த மாசம் ஃபுல்லா வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து வரப்போகுது. அதுலயுமே வந்து ஸ்பெஷலா சொல்லணும் அப்டின்னா, அந்த வேலண்டைன் வீக் ஃபுல்லுமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு வாரம் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டா வந்து ரியாக்ட்ல எப்படி ப்ராஜெக்ட் பண்றது, சிஎஸ்எஸ் வந்து எப்படி நம்மளோட சிஎஸ்எஸ் லெவல வந்து ஸ்கில் பண்றது, ஸோ இத தாண்டி வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இத தாண்டி நம்ம வந்து வெறும் அது மட்டும் தானா ப்ராஜெக்ட்டும், ஸோ இந்த வேலண்டைன்ஸ் வீக்குக்கான அந்த கோடிங், சிஎஸ்எஸ் அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அது தாண்டி நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ கிட்னா என்ன, கிட்டப்னா என்னன்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ கிட்ல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கமாண்ட்ஸ பத்தியுமே வந்து ஒரு இன்டெப்த்தா வந்து ஒரு எடுத்தோம் அப்படின்னா, அந்த இன்டெப்த்தா வந்து அதோட இத வந்து நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ பிகினிங்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எப்படி போறது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இந்த சேனல ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். நம்ம எப்பவும் போல வந்து அந்த டாபிக் சொல்றோம் அப்படின்னா, வெறும் அது மட்டும் இல்லாம அத வச்சு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளுமே வந்து நம்ம காட்டுவோம். ஸோ அதுவுமே வந்து இந்த பிப்ரவரில வந்து வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி தான். இந்த வேலண்டைன்ஸ் வீக் ஃபுல்லுமே வந்துட்டு ரோஸ் டே, ப்ரொபோஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே இந்த மாரி எல்லா நாளுக்குமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பயங்கர கிரியேட்டிவா ஒரு சிஎஸ்எஸ் வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் லெவலும் சரி, நம்மளோட ரியாக்டோட ஸ்கில்லும் சரி, இது 2த்தையுமே கலந்து நம்ம எந்த அளவுக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அந்த இதுவும் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ இத தாண்டி நான் வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் பண்ணணும்னு நெனச்சேன். அது என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்ம 30 டேஸ் சேலஞ்ச் வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த 30 டேஸ்ல என்னென்ன முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூஸ்க்கு என்ன கேட்பாங்களோ, அது எல்லாத்தையுமே முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ அத தாண்டியுமே இன்னும் ஒரு 10 டாபிக் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிட்டா வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதையுமே வந்துட்டு நான் வந்து ஃபுல்லுமே வந்து இன்டெப்த்தா என்ன இருக்கு, என்ன ஏது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இத தாண்டி நான் அகைன் சொன்ன மாரி தான். ஸோ ரியாக்ட்ல வந்துட்டு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்த மாசம் ஃபுல்லா பண்ண போறோம். ஸோ என்னன்னா, அந்த வெதர் ஏபி வந்து வெதர வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்றது? அதாவது இப்ப நான் ஒரு சிட்டில இருப்பேன். நீங்க ஒரு சிட்டில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூயார்க்ல இருக்கோம். ஸோ அந்த மாரி ஏதோ ஒண்ணு இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம அத வந்து ஏபிஐ மூலியமா வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது? ஸோ ஏபிஐ வந்து எப்படி ரியாக்ட்குள்ள கொண்டு வரது? இது எல்லாத்தையும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும்? ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்? ஸோ இது எல்லாத்த பத்தியுமே வந்து ஒரு ரியாக்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் நம்ம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ அடுத்தடுத்து நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து ஆல்ரெடி 30 டேஸ் போட்டாச்சு. ஸோ இந்த 10 டேஸ் வந்து மீதி இருக்கிற கான்செப்ட்ஸ் நான் சொன்னல ஒரு போனஸா ஒரு 10 கான்செப்ட்ஸ். ஸோ அந்த 10யுமே பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு நம்ம வந்து அந்த கான்செப்ட்ஸ் படிச்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்த வச்சுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண போறோம். ஸோ அதுவுமே வந்து இந்த மாசத்துல வந்து கண்டிப்பா வந்து வந்துடும். ஸோ இது எல்லாத்த பத்தியுமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு புதுசு புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அதை பத்தியுமே வந்து அப் டு டேட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வர கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். எப்படி வந்து ரியாக்ட்னா என்ன, ஸோ ரியாக்ட பத்தி ஒரு இன்டெப்த், ரீடெக்ஸ் டூல் கிட்னா என்ன, ஸோ இது கண்டெக்ஸ்ட் ஏபி, ஸோ இது எல்லாத்த பத்தியுமே ஒரு ஃபுல் ஸ்டாக்கா நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சேனல் வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஏதுன்றதை பாருங்க. ஸோ இதையுமே வந்து இது ஏன் வருது அப்படின்னா, இது வந்து உங்களோட சப்போர்ட் இல்லாம வந்து என்னால வந்து இவ்வளவு தூரம் வந்து இதை கொண்டு வரவே முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாசமும் வந்து கண்டிப்பா வந்து பயங்கரமா லேர்ன் பண்றோம், growth பண்றோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதே மாதிரி வந்து நீங்க வந்து கோட் வித் அஸ்வின் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் வந்து இருக்கு. ஸோ நீங்க அங்கேயுமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் வந்து அங்கேயுமே கேட்கறதுனா நீங்க வந்து கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.